இறைவனுக்கு வணக்கம். எல்லா மகான்களுக்கும் வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் டாக்டருக்கு வணக்கம். அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். டாக்டர் என்னோட வேலையை கொஞ்சம் எளிதாக்கிட்டார். ஏன்னா உங்களுக்கு நல்ல இன்ட்ரொடக்ஷன் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நமது ரிஷிகள் முனிவர்கள் பல நூற்றாண்டுக்கு முன்னால், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் அது மேலே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. நமக்குள்ள ஒரு சமச்சீர் வாழ்வு ரொம்ப அவசியம். அதாவது வெளி உலக வாழ்வோடு இணைந்த உள் உலக வாழ்வு. அதனால தான் இன்னர் டெக்னாலஜி, அவுட்டர் டெக்னாலஜி ரெண்டும் மேட்ச் ஆகணும். இன்னர் டெக்னாலஜிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற பிராணசக்தி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, உடலை எப்படி நமக்கு வேண்டிய மாதிரி அது இயங்குற மாதிரி எப்படி அதனோட கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. அந்த மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது வெளி உலகத்தில் நம்ம சக்திகளை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். எல்லாருமே நிறைய டெவலப்பும் ஆகிட்டுருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற அந்த மனம், பிராணசக்தி, சுவாசம், நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மூணையும் ஒரே விதமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்குள்ளே போகிறது எப்படி. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார் 18வது அத்தியாயத்தில், ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத் தேஷே அர்ஜுன திஷ்டதி. இறைவன் எங்கே இருக்கார்? மெய்ப்பொருள் எங்கே? மெய்ப்பொருள் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. பரம்பொருள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருத் தேஷே. சர்வபூதானாம் அதாவது ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் உள்ளே இருக்குது. பெரிய மகான்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரே இறைவன் தான் இருக்கார். இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம ஏன் தேடுறதில்ல? அதுக்கும் அவர் இன்னொரு பகவத்கீதையாலன்னு சொன்னார் டாக்டர், மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தை. 1000 பேரில் ஒருத்தர் தான் அதை தேடுறதுக்கு விருப்பம் இருக்குது. எதை கொஞ்சம் சின்ன எக்ஸாம்பிளாக புரிஞ்சுக்கலாமா? ஹைஸ்கூல் ஃபிசிக்ஸ் உபயோகிச்சு ஒரு பெரிய சக்கரம் ஓடுதுன்னு வச்சுங்க. நம்ம ஒரு சின்ன உயிராகி அந்த சக்கரத்தை மூலையில் வந்துட்டோம் ஓரத்தில். அப்போ நமக்கு என்ன ஸ்பீடு வரும்? சயின்ஸ் படி, ஃபிசிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா B = ωr. ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, எவ்வளோ ஸ்பீடில் சக்கரம் ஓடுது. ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ், எவ்வளோ சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். பிங்கிறது வெலாசிட்டி, ஸ்பீடு. எவ்வளோ ஸ்பீடு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? மேக்ஸிமம் ஸ்பீடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா? மூலத்தில் சர்ஃபேஸுக்கு வந்துட்டா ரொம்ப வேகமாக ஓட போகிறோம். ஆனால் கொஞ்சம் சென்டரை பார்த்து உள்ளே வந்தா அப்போ என்னாகும்? டிஸ்டன்ஸ் குறைஞ்சி போகுது. ஒமேகா அப்படியே தான், அதே ஸ்பீடில் தான் சக்கரம் ஓடுது. பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்பீடு என்னது? குறைச்சல் தானே. குறைஞ்சி போனதுனால இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தால் இன்னும் குறைஞ்சி போயிடும். சென்டருக்கே வந்துட்டா அப்போ எவ்வளவு? எவ்வளவு? 0. ஸோ நம்ம என்ன ஸ்பீடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? ஸ்பீடே கிடையாது. அதுதான் யோக தியானத்தினோட பர்பஸ். அந்த நிலைக்கு போகிறது, சலனமற்ற நிலை. தாய்மானவர் சொன்ன சும்மா இருத்தலே சுகம். சும்மா இருத்தல்னா என்னது? இந்த வேகமாக படைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம படைப்புக்கு நடுவில் போய் இறைவனோடு இணைந்திருக்கோம். ஸோ நமக்கு ஸ்பீடே கிடையாது. பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தானே இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. ஸோ நம்ம எல்லாரும் இந்த நிலைக்கு ஏன் போகலை? வெளி உலகத்தில் அந்த ஓரத்தில் இருந்து வேகமாக சுற்றிட்டு இருக்கும் பொழுது உள்ளே போகணுங்கிற விருப்பமே இல்லை. வெளி உலகத்திலே மாட்டிகிட்டு இருக்கோம். மாயனோட வேலை அது. மாயை என்ன பண்ணுதுன்னா எப்போதும் நம்ம வெளிமுகமாக வைக்கிது. அந்த காரணத்தினால வெளி உலகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, பிஸியாக இருக்கும், அதுலேயே ரொம்ப மும்முரமாக இருக்கும். அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ நான் வேலை மும்முரமாக இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி தியானம் பண்ணி உள்ளே போகிறதுக்கெல்லாம் டைமே கிடையாது. பாருங்கள் எப்படி நம்ம மாட்டிக்கிறோன்னு. ஸோ எப்படி அதுக்கு என்ன பண்ணணும்? பின்ன உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். அதுவும் டாக்டர் சொன்னார். அப்புறம் நான் போன தடவை ஒரு இதில் பேச்சு இது பண்ணும்பொழுது பாரதியாரோட கோட் பண்ணோம். பாரதியார் என்ன சொன்னார்னா, பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம்.
அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். அனுபவத்தால் எப்படி நம்ம அந்த பேரின்பத்தை காண்றது? இதான் வழி. உள்ளுக்குள்ளே போகணும். வெளி உலகத்தில் இல்லாமல் உள்ளே போகிறது. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல். அதையே தான் பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதையே இன்னொரு கிறிஸ்டியன் செயின்ட் தெரசா ஆஃப் அவிலா அதே எக்ஸாம்பிள், எல்லாருமே ஒரே எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமை அவயங்களை எப்படி உள்ளே இழுக்குதோ அதே மாதிரி நம்ம ஐம்பொறிகள்லேருந்து நம்ம இந்த கவனத்தை விடுவிச்சு நம்ம உள்ளே போகணும். அப்போ தான் நான் யார் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் இல்லைன்னா நம்ம நான் உடல், நான் மனம், நான் அது, நான் இது, அந்த மாதிரி நம்ம தவறாக அதோடு இணைந்து அங்கேயே நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ இது எல்லாத்துலேருந்து விடுபட்டு உள்ளே போனால் அப்போ தான் அனுபவம் கிடைக்கும், நேரடி அனுபவம் வரும். யோகதாஸ் சன்சகத்தினோட முக்கியமான குறிக்கோள் என்ன? உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான விஞ்ஞான வழிமுறை இருக்குது, அதை உபயோகித்து நம்ம உள்ளே போய் நம்ம நேரடியாகவே இறை அனுபவம் பெற முடியும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது நேரடியாக இறை அனுபவம் பெறுறது. பெரிய மகான்கள் அவங்கெல்லாம் நிறைய இந்த இடத்துல சாதனைகள்லாம் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி தான் இருந்தது. பட் மகாவதார் பாபாஜி கருணை காட்டி உலகத்தில் உள்ள மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதோடு கூட இப்போ இவ்வளோ சிக்கலான நிலை, மாடர்ன் கண்டிஷன்லாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதில் எல்லாருக்கும் எப்படி உதவி பண்ணுறது? பகவான் கிருஷ்ணர் கொடுத்த அந்த கிரியா யோக விஞ்ஞானம், அதுக்கு பேர் கிரியா யோகம்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டார். அந்த பெரிய யோக விஞ்ஞானத்தை திரும்ப இந்த உலகத்தில் சாதாரண மக்கள் நானும் நீங்களும் நம்ம எல்லாம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப எளிமையாக நமக்கு எளிதாக்கி நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தது லாரி மாஷேர் மூலமாக, நம்மளோட யோகதா குரு பரம்பரை லாரி மாஷேர், சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி, பரமஸ் யோகானந்தர் மூலமாக நமக்கு எல்லாருக்கே கிடைக்கிது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கண்டக்டட் மெடிடேஷன் பண்ணுவோம். அதாவது கிரியா யோக வழியில் ஆரம்ப நிலை பயிற்சி, ஆரம்ப நிலை கிரியா யோகம் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடியது. அதை கொஞ்ச நேரம் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுவோம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அப்புறம் உங்களோட வைப்ரேஷனோட இந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகுதுன்னா அதையும் பார்க்கணும். ஏன்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்படியே நான் சொல்கிறேன் இவர் சொல்கிறான்னு சொல்லி ஒத்துக்கூடாது. நீங்களே அதை யோசித்து பார்க்கணும். அதை பற்றி நீங்களே யோசித்து பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒத்துக்கணும். ஸோ அதனால் விஞ்ஞான வழிமுறைங்கிறது என்னது? நம்ம ஆன்மீக விஞ்ஞானமோ விஞ்ஞான வழிமுறைப்படி அணுகணும். அதை வேறு மூட நம்பிக்கையே இல்லை. அங்கே படித்தோம் அங்கே படித்தோம் அதனால் அதுதான் அப்படின்னு சொல்லி அதை பற்றியே அதில் போயிட்டால் ஒரு டாக்மேட்டிசம் வந்துடும் அதில். அதனால தான் யோகங்கிறது எல்லா மதங்களையும் கொண்டு சேர்க்கறது. முன்னால் இருந்த பிரசிடெண்ட் டாக்டர் இவர் ராம்நாத் கோவிந்த் நம்ம ராஞ்சி ஆசிரமத்துக்கு வந்திருந்தார். அப்போ பகவத்கீதை ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணோம். அப்போ அவர் ரொம்ப அருமையான ஒரு இது சொன்னார். அவர் வேர் ரிலிஜன் எண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ். ரொம்ப அருமையாக சொன்னார். அதாவது சமய மதவாதத்தில் நிறைய நமக்கு பேதங்கள்லாம் இருக்குது, இங்கே அப்படி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்ம நார்மலாக கோவிலுக்கு போகும்போதெல்லாம் காலணிகளை வெளியில் விட்டுட்டு கோவிலுக்கு போகிறோம். ஏன்? பக்தி மரியாதை, பயபக்தியோட இறைவனுக்கு வழிபாடு செய்கிறதுக்காக, பணிவு மனப்பான்மையோடு அதுக்காக பண்ணுறோம். இன்னொரு மதத்தில் என்ன பண்ணுறாங்க? நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஷூலாம் போட்டுக்கிட்டு தான் போகணும் கோவிலுக்குள்ளே, அவங்க தேவாலயத்துக்குள்ளே. பிரின்சிபல் என்ன? இறைவனுக்கு முன்னால் சாதாரணமாக கேஷுவலாக போகக்கூடாது. நம்ம பெஸ்ட்டு நம்மளோட எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி அவங்ககிட்ட போகணும். அது பாருங்கள், ரெண்டுக்கும் பிரின்சிபல் ஒன்று தான். இறைவன்கிட்ட போகும்போது நம்ம நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அந்த தேவாலயத்துக்கு போகணுங்கிறது. பட் ஒருத்தன் செருப்பை போட்டுட்டு போகிறாங்க, இன்னொரு செருப்பை அவங்க விட்டுட்டு போகிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்? இது ரெண்டையும் பார்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தலையில் துணியை போட்டுட்டு போனதும் இல்லை தலையில் துணியை எடுத்துகிட்டு தான் போகணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கஸ்டம்ஸ் அதெல்லாம் வந்துடுது. அதான் மதத்தில் நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். பட் உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது அதுதான் ஆன்மீகம். ஆன்மீக நிலைக்கு வந்தால் எல்லா மதங்களும் அது ஒரே இடத்துக்கு வந்துடுது. அதுதான் விஞ்ஞான வழிமுறை. அந்த இடத்துக்கு வரும்பொழுது நம்ம பார்க்கலாம், முக்கியமான விஷயம் என்ன? எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தாலும் சரி, நமக்கெல்லாம் காமன் என்ன? மூவகை துன்பங்களிலிருந்து விடுபடுதல், இறைவனது பேரின்பத்தை அடைதல். அதுதான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள்.
சாங்கியா ஃபிலாசபி அதுதான் ரொம்ப கிளியராக சொல்லுது. நம்மளோட ஷட் தர்ஷனம் பார்க்கும்பொழுது இந்தியன் ஃபிலாசபி சனாதன தர்மத்தில் முக்கியமான விஷயம் என்ன, சாங்கியா, அப்புறம் வேதாந்தா, அப்புறம் யோகா, இந்த மூணும் ப்ராக்டிக்கல் ரொம்ப உபயோகமானது. சாங்கியாங்கிறது எதுக்காக நம்ம ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கணும், ஆன்மீக சாதனை ஏன் பண்ணணும், அதுக்கு நமக்கு யோசித்து புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. வேதாந்தம் என்ன சொல்லுது, நம்ம போகக்கூடிய நிலை அதை பற்றி விவரிக்குது. கடைசியாக நம்ம இறைவனோடு ஒன்றாகும்போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த நிலையை பற்றிலாம் விவரிக்கிறது, உயர்ந்த நிலையை. யோகங்கிறது ஆக்சுவலாக எப்படி அடையிறது, அதுக்கான வழி, ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட், அது அடையக்கூடிய வழி. இந்த மாதிரி இந்த மூணையும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டால் பரமஹம்ச யோகானந்தர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் நிறைய இடத்துல. இந்த மாதிரி அது அந்த மாதிரி கேட்கும்பொழுது சாங்கியாவனோட எசன்ஸை வந்து பரமஹம்ச யோகானந்தர் சயின்ஸ் ஆஃப் ரிலிஜன் அந்த சின்ன புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதுதான் 1920 இப்போ இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கள்ல, முதல்ல பரமஹம்ச யோகானந்தர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பிரதிநிதியாக பாஸ்டனில் வந்து அந்த இதில் கொடுத்த போது டாக், அதனோட தலைப்பே அதுதான், சயின்ஸ் ஆஃப் ரிலிஜன். அதில் என்ன சொன்னார்னா இது தான் சொன்னார், நம்ம உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் பொதுவான ஒரு விருப்பம் இருக்கா, அவங்க தேடக்கூடிய விஷயம் என்ன, நம்ம எல்லாரும் தேடக்கூடிய விஷயம் ஒன்று தான், காமன். அது என்னது, 3 வகை துன்பங்களிலிருந்து விடுபடுதல், இறைவனது பேரானந்தத்தை உணர்தல். நெகட்டிவாக சொன்னால் துன்பத்திலேருந்து விடுபடுறது, பாசிட்டிவாக சொன்னால் அட்டைன்மெண்ட் ஆஃப் பிளிஸ், அது பாசிட்டிவாக சொல்லும் பொழுது. ஸோ இதை அட்டைன் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் காமன் தானே. நம்ம எது பண்ணாலும் சரி, நான் டாக்டராக இருக்கோம், இன்ஜினியராக இருக்கோம், வேறு ஏதாவது பிஸ்னஸ் மேனாக இருக்கோம், எது பண்ணாலும் காரணம் எதுக்காக, நம்ம ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷமாக, ஆனந்தமாக, அமைதியாக அந்த அந்த நிலைக்கு போகிறதுக்கு. பட் நெகட்டிவாக அந்த மாதிரி டிஃபைன் பண்ண போகாது, பாசிட்டிவாக எப்போது என்றும் புதிய ஆனந்தம் அது நமக்கு வேணும், அள்ள குறையாத ஆனந்தம். ஏன்னா வெறும் சாதாரண மகிழ்ச்சி, ஏதாவது ஒரு ஆசை பூர்த்தி ஆச்சுன்னா மகிழ்ச்சி வருது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆசை வந்துடும், அந்த மகிழ்ச்சியிலே நீடித்து இருக்க முடியல. ஸோ இந்த உலகத்தில் உள்ள ஐம்பொறிகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இது பூராமே அந்த மாதிரி தான். அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் நம்ம தேடும் பொழுது நம்ம பார்க்கலாம், ஓ எல்லா ஆனந்தத்துக்கும் மூலமான தோற்றுவாய், அதனோட இது சோர்ஸ் அங்கேயே போயிட்டா, அப்போ சின்ன சின்ன இங்கே போய் தேடுறதுக்கு பதிலாக நம்ம போய் சோர்ஸுக்கே போய்டுறோம். அதனால தான் இறைவனை தேட வேண்டியது, மெய்ப்பொருளை தேட வேண்டியது அவசியம். இதுதான் சாங்கியா சொல்லுது. இந்த மாதிரி ரொம்ப நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டானு சொல்லிட்டு. ஏன்னா ப்ராக்டிக்கலாகவும் அது வந்து நடைமுறைக்கு உகந்த மாதிரி இருக்கணும். அது ஆன்மீகங்கிறது நடைமுறைக்கு உகந்தா இல்லைன்னா வெறும் தியரியாக தான் இருக்கும். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லை. பின்ன அது வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கணும்னா அது ப்ராக்டிக்கலாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அந்த அமைதி, கொஞ்சம் அமைதி கிடைக்கும். டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் தியானம் பண்ணாலே அமைதி கிடைக்கும். அந்த அமைதியில் ஆழ்ந்து போகும்போது நமக்கு இறைவனுக்கு மேலே அன்பு வரும், புரிஞ்சுக்கூடிய ஆரம்பிப்போம், அதுக்கு ஞானம் வரும். அப்புறம் இன்னும் டீப்பாக போகும்போது ஆனந்தம். அதான் கடைசி. இறைவன் தான் சச்சிதானந்தம், என்றும் நிலைத்துள்ள எல்லாவற்றையும் உணரும் என்றும் புதிய ஆனந்தம், அதான் இறைவன். ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம எந்த மதத்தை சேர்ந்தாலும் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே டெஃபினேஷன் தான், அந்த இடத்துக்கு தான் போகணும். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு அந்த தியானம் பண்ண முயற்சி செய்யலாம். தியானத்தில் ஞாபகம் வச்சுக்க 3 விஷயம் முக்கியமாக. என்ன முதுகுத்தண்டை நேராக வைக்கிறது அது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இப்போ மாடர்ன் ஏஜில் நிறைய பேர் இதை பற்றி அதிகமாக இது மேலே கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் நான் போகும்போது பார்க்குறேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் உட்கார்றாங்க. நிறைய பேருக்கு நேரடியாக உட்கார்றதுக்கு ட்ரைனிங்கே கிடையாது. ஸோ குழந்தை பருவத்துலேருந்தே அந்த ட்ரைனிங் கிடைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ஃபிசிக்கலி டாக்டர் சொல்லுவார், ஃபிசிக்கலாக எப்படி அதனோட பெனிஃபிட், லங்ஸ் வந்து ஸ்குவீஸ் ஆகாமல் அசுத்த ரத்தம் வந்து கிளியர் ஆகும். அதனால் மேற்தண்டு நேராக வச்சா ஃபிசிக்கல் பெனிஃபிட். மென்டல் பெனிஃபிட், நேராக உட்காந்தா என்ன இருக்கும், நம்ம வந்து யுத்தம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நமக்குள்ளே ஒரு உற்சாகம், நமக்குள்ளே ஒரு அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு உள்ளுக்குள்ளே வருது. முக்கியமான விஷயம் ஆன்மீக விஷயம் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்பொழுது என்ன, மேருதண்டு நேராக இருக்கும் பொழுது இந்த டாக்டர் பேரெல்லாம் சொன்னார்ல, சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அப்புறம் அநாகதம், விசுத்தம், ஆக்ய சக்கரம், இந்த சக்கரங்கள் வழியாக பிராணசக்தி மேலே கீழே போயிட்டே இருக்கு எப்போதும். அந்த பிராணசக்தியை வந்து மேலே கீழே போகிறதுக்கு தடை இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு
மேருதண்டை நேராக வச்சா தான் அந்த மாதிரி முடியும். அது இல்லைன்னா எங்கேயாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், எங்கேயாவது போய் மாட்டிக்கும் அது எனர்ஜி. அந்த எனர்ஜி கரண்ட் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்காக நம்ம வந்து மேருதண்டத்தை நேராக வைக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். அது பண்ணுறதுக்கு என்ன வழி? தோள்பட்டைகளை பின்னால் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ பார்க்கலாம் தானாகவே முதுகுத்தண்டு நேராகுது. வயரை உள்ளே இழுக்கணும், அடி வயரை உள்ளே இழுக்கிறது தோள்களை வெளியில் கொண்டு வரும், வெளியில் தள்ளுறது. அப்புறம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், இன்னொரு பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டென்ஷனோட விரைப்போடு உட்காந்திங்கன்னா தியானம் பண்ண முடியாது. தியானம் நல்லா பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். அதான் உடலை ரொம்ப தளர்வாக வைக்கணும், எங்கேயுமே டென்ஷன் இல்லாமல். அதே சமயத்தில் முதுகு தண்ணி நேராக வைக்கணும். அதான் ஆரம்பத்தில் கஷ்டம். முதுகு நேராக வச்சு உட்காடுறீங்க, டென்ஷன் வந்துடுது, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, முதுகு தண்டு வளைஞ்சி போயிடுது. ஸோ இது ரெண்டையும் அது பயிற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம கண்ட்ரோலில் வரும். அதுக்கப்புறம் இது ரொம்ப அவசியம். அது அதனால தான் காலை மாலை 2 வேளை தியானம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வந்து அது கரெக்டாக அந்த இதில் வர ஆரம்பிக்கும். உங்களோட இதுபடி சரியாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், உடலை தளர்வாக வைக்கணும், எங்கேயுமே டென்ஷன் இல்லாமல். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டாக்டர் சொன்னார்ல, வெஸ்டர்ன் சைக்காலஜி மெடிக்கல் இதில் வந்து நார்மலாக அன்கான்ஷியஸ் ஸ்டேட், கான்ஷியஸ் ஸ்டேட் அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம இந்தியன் ரிஷிஸ்லாம் வந்து இன்னும் டீப்பாக போய் கிளாஸிஃபை பண்ணி, அதாவது பிரம்ம சைத்தன்யம், காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ், அப்புறம் கூட்டஸ்த சைத்தன்யம், எல்லா இடத்துலையும் உள்ள அந்த உணர்வு நிலை, அப்புறம் சூப்பர் கான்ஷியஸ்னஸ், உயர் மனர்வு நிலை, அப்புறம் கான்ஷியஸ்னஸ், அப்புறம் சப்கான்ஷியஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குது. இதில் கண்கள் வந்து எந்த இடத்துல வைக்கிறோமோ அதுக்கும் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இது நம்ம முனிவர்கள் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி கண்களை வந்து அப்படி நேரடியாக வைக்கும்பொழுது ஜாகிரத், அதாவது விழிப்புணர்வு நிலையில் இருக்கும். கண்கள் கீழே போகும்போது அடிமன நிலை, சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம், தூக்க நிலை இல்லைன்னா கனவு நிலைக்கு போயிடுறோம். கண்களை கீழே வரும்பொழுது கண்களை மேலே தூக்கினா அப்போ துரியா நிலை, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணுறது? பின்ன 2 கண்களையும் இந்த புருவ மத்தியில் கொண்டு வரணும். இதுதான் நெற்றிக்கண் உள்ள இடம். அந்த இந்த இடத்துல அப்படி மேலே இது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணோம். அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, சிரமம் இல்லாமல். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இங்கே வச்சா கூட கொஞ்சம் நேரத்தில் தானாகவே கீழே வந்துடும். திரும்ப முயற்சி பண்ணி அங்கே கொண்டு வரணும், ஆனால் சிரமம் இல்லாமல். அதுவும் பாருங்கள், பயிற்சி பண்ணால் தான் வரும், அது இல்லைன்னா வராது. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் வழி, ஒரு தூரத்தில் பாருங்கள், லாங் விஷன். தூரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கண்ணை வச்சுட்டு கண்ணை மூடிடுறது, இல்லை அரைக்கண்ணை திறந்து கூட வைக்கலாம். எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதை கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா கண்கள் மேலே இருக்கிறதுக்கு ட்ரைனிங் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கிராஜுவலாக ட்ரைனிங் கொடுத்து கண்கள் இந்த நிலைக்குலேருந்து மேலே இருக்கணும், அதான் ரொம்ப அவசியம். ஸோ உடல் தளர்வு, முதுகுத்தண்டு நேராக இருக்குது, தண்டுவோட நேராக இருக்குது, அப்புறம் கண்கள் 2ம் மேலே தூக்கி புருவ மத்தியில் லைட்டாக வைக்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்க, நடுவில் செக் பண்ணிங்க அதை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல உடலை இன்னும் கொஞ்சம் தளர்வாக்கிறதுக்காக, ஏன்னா நமக்கே தெரியாமல் எங்கே டென்ஷன் இருக்கும், நமக்கே தெரியாது நம்ம டென்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில பேர் கையை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணலை எனர்ஜியை. அந்த எனர்ஜி தானாகவே இங்கெங்கே ஓடிட்டுருக்கு, அது அவசியமே கிடையாது அதுக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி என்ன? கான்ஷியஸாக எப்படி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது, அது தெரிஞ்சுக்கணும். கான்ஷியஸாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வழியை பரமஹம்ச யோகானந்தர் ஒரு விஞ்ஞான வழிமுறை கொடுத்துருக்காரு. அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா, வாய் வழியாக சுவாசத்தை வெளியில் விடணும். ஒரு சின்னது ஒரு பெருசு, ஒரு சின்ன சுவாசம் ஒரு பெரிய சுவாசம் வாய் வழியாக. அது பண்ணும்பொழுது அதோட கூட உடலை பூரா தளர்வாக்கிடுங்க. கண்கள் இங்கே நிலைச்சிருக்கு, உடல் பூரா தளர்வாக்குறோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? உட்சுவாசத்தை எடுக்கிறோம் மெதுவாக. நம்ம நார்மல் சுவாசம், உட்சுவாசத்தை எடுத்து அதோட கூட உடலை இறுக்கமாக்கணும். பாதங்கள்லேருந்து ஆரம்பித்து கழுத்து வரைக்கும் நம்ம வந்து இறுக்கமாக்குறோம். கை முட்டி போட்டு கால்கள்லேருந்து தலை இது கழுத்து வரைக்கும் அப்படியே இறுக்கமாக்கணும். அந்த டென்ஸ் பண்ணுறது சுவாசத்தை எடுத்து நம்ம பண்ணலாமா? பண்ணி பாருங்கள். நல்ல இறுக்கம் வந்ததுக்கப்புறம் 6 கவுண்ட்டுக்கு வச்சுங்க. அது 6 எண்ணிக்கைக்கு
அந்த நெருக்கத்தை நிறுத்தி வைக்கிறது. இப்போ வாய் வழியாக வெளியில் விட்டு வேகமாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இன்னொரு தடவை சுவாசத்தை உள்ளே இழுங்க. ஓகே, அப்போ அந்த ரிலாக்ஸேஷனை வச்சுங்க. அப்போ அப்படியே ரிலாக்ஸாக இருங்க, இருக்க வர விடாதீங்க, அப்படி ரிலாக்ஸாக இருக்கணும். ரிலாக்ஸாக இருந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? முதல்ல சரி பிரகலாதன்ஜி சொன்ன மாதிரி நம்ம டாக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா அந்த லெசன்ஸை பற்றி எப்படி இந்த லெசன்ஸ் மூலமாக நீங்களும் இந்த உயர்ந்த அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் எடுக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஆரம்ப நிலை பயிற்சி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுக்க போகிறோம் 10 எண்ணிக்கையில், நிறுத்தி வைக்க போகிறோம் 10 எண்ணிக்கைக்கு. அது வந்து வாய் வழியாக வெளியில் விட போகிறோம் மெதுவாக. அதாவது நான் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். முதல்ல உள்ளே இழுக்கிறோம், நிறுத்தி வைக்கிறோம். இப்போ நான் எண்ணிக்கை சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பிங்க. முதல்ல சுவாசத்தை வெளியில் விட்டுருங்க, வாய் 2 சுவாசத்தில். ஓகே, இப்போ சுவாசத்தை உள்ளே இழுக்க ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ ஒரு சின்ன உருவகம் செய்ய போகிறோம். இதுவும் ஒரு மெத்தட், தியானம் பண்ணுறதுக்கு பல மெத்தட் இருக்குது தியானத்தில். இதுவும் ஒரு ஆரம்ப நிலை பயிற்சியில் ஒன்று. அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறது விஷுவலைசேஷன், அதாவது உருவகம் செய்தல். எப்படி உருவகம் செய்கிறதுனா, நம்மளோட புருவ மத்தியில் ஒரு ஒளி வடிவமாக இறைவனை நம்ம வந்து உணர போகிறோம், முயற்சி செய்ய போகிறோம். கற்பனை தான் முதல்ல. கற்பனை மூலமாக நமக்கு உண்மையான அனுபவம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முதல்ல கற்பனை தான் அது. ஸோ என்ன கற்பனை பண்ணுறோன்னா, உருவ மத்தியில் ஒரு சின்ன ஒளிப்பழம்பு இங்கே இருக்கிறதா நினைங்க. அந்த ஒளிப்பழம்பு வந்து ஆனந்தமயமான ஒளிப்பழம்பு. அந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்புறம் அதை நம்ம வந்து விரிவுபடுத்த போகிறோம். இங்கே இருக்கிற அந்த ஒளிப்பழம்பை பெருசாக்கி நமது தலை முழுவதுமே அந்த ஒளிப்பழம்பிலேயே ஒளியினாலே நிறைஞ்சு போனதான் நினைங்க. இந்த மாதிரி விரிவுபடுத்திக்கிட்டே போக போகிறோம். அப்புறம் இன்னும் பெரிதாக்கி முகம் முழுவதும் அந்த ஒளியிலே நிரம்பி போகிறதா நினைங்க. இன்னும் பெரிதாக்கி உடல் முழுவதுமே அந்த ஒளியிலே நிரம்பி போயிடுச்சு. அது ஆனந்தமயமான ஒளி. இந்த ஒளி என்ன பெருசாக்கி இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் சூழ்ந்துருக்கு. இந்த ஹாலில் இருக்கிற நம்ம எல்லாரையுமே, கோவை நகரம் முழுவதுமே அந்த ஒளியிலேயே நிரம்பி போட்டுதான் நினைங்க. அப்புறம் தமிழ்நாடு, பாரதம், பாரதத்துலேருந்து பெருசாகி நம்ம ஆசியா கண்டம், இன்னும் பெருசாகி உலகம் முழுவதுமே, உலக கோலமே அந்த ஒளியிலேயே அப்படியே சுற்றி நீச்சல் அடிக்கிறதா நினைங்க. உலக கோலத்தை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி அது உலகமே அப்படியே ஒளியிலேயே சுற்றிட்டுருக்கு. இன்னும் பெருசாக்கி நம்ம சூரிய மண்டலம், நமது பூமி, கிரகங்கள் எல்லாமே அந்த சூரியன் சுற்றி சுற்றுதில்லை, அந்த பூர சூரிய மண்டலமே ஒளியிலேயே நிரம்பி இருக்கதா நினைங்க. The whole solar system is swimming in that joy, in the joyous light. இன்னும் பெருசாக்கி நமது சோலார் சிஸ்டம் ஒரு சின்ன ஒரு நட்சத்திரம் இதில் கேலக்சியில், அது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி நட்சத்திர மண்டலங்கள் எல்லாமே, ஸ்டெல்லார் சிஸ்டம், சோலார் எல்லாமே ஸ்டார்ஸ், அது பூரா எக்ஸ்பேண்ட் ஆகி
அப்படியே ஒளியிலே நிரம்பிக்கிட்டே போகிறத நினைங்க. இப்போ இடது பக்கம் எவ்வளோ தூரம் போனாலும் ஒளியே ஒளி தான், வலது பக்கம் எவ்வளோ தூரம் போனாலும் ஒளியே ஒளி. மனதுக்குள்ளே முன்னால் போனால் பின்னால் போகிறது, மேலே கீழே உள்ளே வெளியே எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒளி தான், எங்கே போனாலும் ஒளி. இப்போ ஜஸ்ட் ப்ரீஃபாக கண்ணை திறந்து உங்கள் உடலை பாருங்கள். திரும்ப கண்ணை மூடிங்க, பூர்வமத்தியில் வந்துடுங்க. வந்துட்டு ஓ, நான் இந்த குறுகிய உடல் அல்ல, நான் எங்கும் பரவியுள்ள பேரானந்த ஒளிப்பிழம்பு. நானும் இந்த இறைவனும் ஒன்று. அகம் பிரம்மாஸ்மி, நானும் இறைவனும் ஒன்று, நானும் இறைவனும் ஒன்று. இறைவனது பேரொளியில் நான் ஒரு சின்ன துளி. என்னை சின்ன துளியாக பார்க்காம இறைவனோட பேரொளியோடு சேர்ந்து நான் என்னை பார்க்குறேன். இப்போ அகந்தை நிலையில் நான் சின்ன துளியாக என்னை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதிலேருந்து விடுபட்டு இறைவனோட பேரொளியோடு என்னை ஒன்றா பார்க்குறேன். அந்த மாதிரி நான் உங்களுக்குள்ளேயே நினச்சேங்க, கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷத்துக்கு அந்த மாதிரி. இங்கேயே இந்த தியானத்தை நிறுத்தலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ நம்ம எல்லாரும் இந்த கொஞ்ச நேரத்துக்கு தியானம் பண்ணி பார்த்தோம். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம் இங்கே, எவ்வளோ அருமையான வைப்ரேஷன் இருந்தது இங்கே. இது எங்கே கிடைக்கும்? தியானத்து மூலமாக தான் கிடைக்கும். கற்பனை பண்ணால் கிடைக்காது, வெறும் கற்பனையால் கிடைக்காது, வெளி விஷயங்கள் எது பண்ணாலும் கிடைக்காது. இது மனதை அடக்கி உடலை நிலைநிறுத்தி சாந்தமாக்கி உள்ளுக்குள்ளே போய் அப்போ தான் அந்த அனுபவம் கிடைக்கும். ஸோ அதனால் டெய்லி காலை மாலை ஒரு ஹேபிட் பண்ணிவிடுங்க, பழக்கம் கொண்டு வாங்க. ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுறதுக்கு தியானம் ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கலாம் அந்த டயத்தை, எவ்வளோ பண்ணுறீங்களோ அதை. இதுக்கு அப்புறம் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் நமக்கு சொல்கிறார் எப்படி வாழ்க்கையை நடத்துறது. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு திறவுகோல் கிரியாகோன்னு சொன்னோம்ல. இன்பகர வாழ்க்கை, வெற்றிகர வாழ்க்கை. உண்மையான வெற்றிங்கிறது என்ன? டாக்டரை கொஞ்சம் கோடி காட்டினார் அதை பற்றி. உண்மையான வெற்றிங்கிறது வெளி உலகத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய வெற்றி கிடையாது. அது ஒருமுகமான ஒரு ஒன் சைடட் இது அச்சீவ்மெண்ட். அது நமக்கு வேண்டியது என்ன? மல்டி ஃபேசட்டட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா நம்ம எல்லாருமே இறைவனோட உருவத்தில் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டதுனால சின்ன விஷயம் கிடைச்சா அதில் சந்தோஷம் அடைய மாட்டோம், மனநிறைவு வராது. பதவி எவ்வளோ கிடைச்சாலும் சரி, எவ்வளோ புகழ் கிடைச்சாலும் சரி, எவ்வளோ ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் சரி, வெளி உலகத்தில் எது நல்லா இருந்தாலும் நமக்கு அதுலேருந்து மனநிறைவு கிடைக்காது. மனநிறைவு எங்கே கிடைக்கும்? நான் யார் அதை உணரும் பொழுது தான் மனநிறைவு கிடைக்கும். நான் இறைவனோட ஒன்று. அது இறைவன்கிறது யார்? பரமஹம்ச யோகானந்தரோட அந்த லெசன்ஸ் பற்றி சொன்னல, லெசன்ஸ் இந்த மாதிரி வரும். அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த லெசன் வரும். நீங்கள் அந்த ஸ்லைட் ஷோலையும் பார்த்தீங்க. ஸோ இதில் பண்ணிங்கன்னா 3வது லெசனில் பரமஹம்ச யோகானந்தர் ரொம்ப அருமையாக சொல்கிறார் இறைவனை பற்றி. இவ்வளோ தெளிவாக நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இவ்வளோ அருமையாக. அதுவும் நீங்களாகவே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. நான் பிளேனில் வரும்பொழுது இதுலேருந்து கல்கத்தாவில், ராஞ்சியிலேருந்து பெங்களூர் வரும்பொழுது ஒரு யங் டிவோட்டி கூட இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன் நான், பரமஹம்ச யோகானந்தர் 10 குவாலிட்டி சொல்லியிருக்கார் லெசனில், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குவா? அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண சொன்னேன், உடனே சொல்லிட்டார் முழுசும் இம்மிடியேட்டாக. அது எப்படி? அது 10 இல்லை 11லாம். முதல் அதிர்வலை, வைப்ரேஷன். அங்கேருந்தான் இது படைப்பே ஆரம்பிக்குது. இறைவன் ஒரே மெய்ப்பொருள், அங்கே அதிர்வே கிடையாது, நோ வைப்ரேஷன், அப்சல்யூட், பியாண்ட் ஆல், நிர்குணா, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஃப்ரம் ஆல் குவாலிட்டிஸ். அதான் இறைவன். பட் இறைவன் படைக்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னையே டிவைட் பண்ணி முதல்ல வைப்ரேஷன் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் அதிர்வு. வைப்ரேஷன் என்ன? வெளிமுகமாக போடக்கூடிய சக்தி, உள்முகம் வரக்கூடிய சக்தி. ஃபிசிக்ஸில் பார்த்தா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் வெளியில் போகுது, இன்னொரு ஃபோர்ஸ் உள்ளே இழுக்குது. வெளியில் போகிற சக்தி மாயை, அபரா பிரகிருதி.
உள்ளே வரக்கூடிய சக்தி பராப்பிரகிருதி, அதாவது இறைவனோட அன்பு, தெய்வீக அன்பு, இறை அன்பு. இறை அன்பு நம்ம உள்ளே இழுக்குது, மாயை வழியில் தள்ளுது. அதுதான் வைப்ரேஷன். அது மூலம் வைப்ரேஷன் வருது. இந்த மூலமாக அது ஃபஸ்ட்டு வைப்ரேஷன். வைப்ரேஷன் வந்ததுக்கப்புறம் வைப்ரேஷனோட ஒரு குவாலிட்டி என்ன? ஏதாவது மோட்டார் ஓடுதுன்னா அங்கேருந்து சவுண்டு வருதுல்ல, அதே மாதிரி ஒலி, சவுண்ட், வைப்ரேஷன்லேருந்து வருது சவுண்ட். அது இறைவனோட ஒரு வடிவம், நாதம், ஓம். அதான் நாதம், ஓம்காரம், ஓம்கார ரூபம், அதான் இறைவன். அடுத்தது ஒளி, லைட். இறைவனை நம்ம தியானம் பண்ணும்பொழுது ரொம்ப அமைதியாக போகும்பொழுது அந்த ஒளியை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இறைவனை ஒளி வடிவமாக இறைவனை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது ஒலி, ஒளி இதெல்லாம் சேர்ந்த வைப்ரேஷன். அப்புறம் அடுத்த சவுண்ட், அப்புறம் லைட். முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் இந்த சவுண்டையும் லைட்டையும் உபயோகித்து வைப்ரேஷனை வெவ்வேறு காம்பினேஷனில் ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு பேரறிவு அதை ஆர்கனைஸ் பண்ணுது. அதை ஆர்கனைஸ் பண்ணி சாலிட், லிக்விட், வேப்பர், இந்த மாதிரி வெவ்வேறு இதெல்லாம் பண்ணி பூர்வ கிரியேஷன், காம்ப்ளெக்ஸ் கிரியேஷன் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் அது அந்த அதுதான் இறைவன். அதுவும் இறைவன். இன்டெலிஜென்ஸ், அறிவுத்திறம். அப்புறம் இப்போ என்னாச்சு? முதல்ல உணர்வு, இது ஃபஸ்ட்டு வைப்ரேஷன், அப்புறம் நாதம், அப்புறம் ஒளி, அப்புறம் இன்டெலிஜென்ஸ், அறிவுத்திறம். அதுக்கப்புறம் ஞானம். வெறும் அறிவுத்திறம் மட்டும் இருந்தால் போதாது, ஞானம் வேணும்னா. இல்லைன்னா வெளியிலேயே முதல்ல சொன்ன மாதிரி இந்த சக்கரம் ஓடும்போது வெளியிலே இருந்துட்டா வெளியிலே இருந்துருவோம். ஞானங்கிறது என்ன? எனக்கு உள்ளே போகணுங்கிற உணர்வு, அதை புரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கான முயற்சி செய்கிறது, அது பூரா அது ஞானம். அது 5வது அடுத்த குவாலிட்டி. அப்புறம் அதுக்கு அடுத்தது பக்தி. பக்திங்கிறது அதாவது உள்ளுக்குள்ளே போகணுங்கிறது நமக்கோட அவா, அதை தீவிரமாக்குறது. ஏன்னா மாயனோட சக்தியினால் எப்போதும் வெளியிலே இருக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் அது. பட் இறைவனோட அன்பு நம்ம உள்ளே இழுக்கிறதுனால அதோட இணையறதுக்கு முயற்சி செய்கிறது, அதுதான் பக்தி. அந்த பக்தி மனப்பான்மை இருந்ததுன்னா நம்மளோட இது ஆன்மீக தேடுதல் ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியும், அதுக்கப்புறம் வேகமாக பண்ண முடியும். ஏன்னா ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அது. அதான் பக்தி, இறைவனுக்கான பக்தி. அது பக்தி தீவிரமாகும் பொழுது அன்பாகும். அது பக்தியில் இறைவனை நம்மளே வெவ்வேறாக பார்க்குறது. அதான் நம்ம துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் அதெல்லாம் சொல்கிறோம்ல. அதில் பக்திங்கிறது அந்த விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் மாதிரி. அதான் நம்ம இறைவன் தனி, நான் தனி, நான் இறைவனை வழிபாடு செய்கிறது. அப்புறம் அதுலேயே இறைவனோடு இணையும் பொழுது, அன்போடு இறைவனோடு ஒன்றாகும்போது அத்வைத்தம் ஆகிடும். அது அதனால் பேதபாவமே கிடையாது. இதில் டீப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. ஸோ பக்தி, அன்பு. இப்போ எவ்வளோ 7 குவாலிட்டி ஆச்சுல்ல. அடுத்தது அமைதி, பீஸ். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் கொஞ்சம். இறைவனே அமைதி வடிவானவர். ஸோ நம்ம அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும்பொழுது அமைதியை உணர ஆரம்பிக்கிறோம். அமைதியில் தீவிரமாக போகும்பொழுது சாந்தம். அடுத்தது காம்னஸ், பீஸுக்கு அப்புறம் காம்னஸ். அப்புறம் அடுத்தது கடைசி குவாலிட்டி ஆனந்தம், ஜாய், பிளிஸ். அள்ள குறையாத ஆனந்தம், என்றும் தெவிட்டாத ஆனந்தம், என்றும் புதிய ஆனந்தம். அது இறைவன். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த 10 குவாலிட்டி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தானே. முதல்ல வைப்ரேஷன், வைப்ரேஷன்லேருந்து அடுத்தது சவுண்ட், சவுண்ட்லேருந்து அடுத்தது லைட், லைட்டுக்கு அப்புறம் அடுத்தது இது இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ்லேருந்து அடுத்த விஸ்டம், அப்புறம் பக்தி, அதுக்கப்புறம் அன்பு, அதாவது டிவோஷன், லவ், தென் பீஸ், காம்னஸ், ஜாய். 3வது லெசனில் குருஜி இந்த மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அதாவது சில சமயத்தில் ஏதாவது ஒரு குவாலிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா காம்பினேஷனும் வரும். அதாவது நீங்கள் லைட்டு பார்க்குறீங்க, அதே சமயத்தில் உங்களுக்கு ஓமும் கேட்குது, அதே சமயத்தில் உங்களுக்குள்ள ஆனந்தமும் வருது. சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது, வெறும் ஆனந்தம் மட்டும் வரும், லைட்டே தெரியல, ஒளி இது ஒன்றும் கேட்கல. அதனால் நினைக்கக்கூடாதுன்னு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையலைன்னு நினைக்கக்கூடாது. யாராவது ஒருத்தருக்கு ஒளி தெரியுது, எனக்கு தெரியல, அதனால் எனக்கு நான் மேலே போகலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் கொடுத்து இறைவன் நம்மளோட படைச்சதுனால நமக்கு இறைவன் கொடுக்கறது ஸ்பெஷல். அதை இன்னொருத்தரோட ஷேர் பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமான விஷயம். இதை நம்ம பண்ணிட்டா, ஏன்னா முக்கியம் இன்னொரு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், உடனே எங்கள்கிட்டருந்து ஏதோ போயிடுச்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அது அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான விஷயம். கடைசி அத்தியாயம் ஆட்டோபயோகிராஃபி படிங்க நல்லா, 49வது. அதில் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளை பூரா கண்டென்ஸ் பண்ணி குருஜி நமக்கு சொல்லிட்டார். அதில் வேத சாஸ்திரங்களில் நமக்கு எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி ரிஷி முனிவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
நம்ம ஒவ்வொருவரையும் இறைவன் ஒரு சிறப்புத்தன்மையோடு படைச்சிருக்கார். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது. நம்ம தமிழில் அழகான பழமொழி இருக்குல்ல, காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே இறைவனுக்கு ஸ்பெஷல், சிறப்பானவர். நம்ம அது மாதிரி நினைக்கிறோமா? நார்மலாக அந்த மாதிரி நினைக்கிறது இல்லைல்ல. நமக்குள்ளே இருக்கிற அந்த அவகுணங்கள், ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம், அதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த டாக்டர் சொன்ன மாதிரி நோய் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது. டாக்டருக்கு வந்து நோய் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹெல்த் எப்படி நல்லா வச்சுக்கிறதுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனா, அப்போ ரொம்ப ப்ரிவென்டிவ் மெடிசன் இஸ் பெட்டர் தேன் க்யூரேட்டிவ் மெடிசன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணும் பொழுது அப்போ என்னாகும், தென் வி வில் see தட் நம்மளோட வாழ்க்கையினோட குறிக்கோள் என்ன, இறைவனோட அன்பை உணர வேண்டியது. எனக்காக இறைவன் சிறப்புத்தன்மையால் படைச்சதுனால அந்த சிறப்புத்தன்மையை எப்படி வெளியில் கொண்டு வருது? இறைவனோட லீலையில் அதான் கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் வருது. அந்த சேலஞ்சஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆல் சேலஞ்சஸ் நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்க சிறப்புத்தன்மை வெளியில் கொண்டு வருது. பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டோபயோகிராஃபியில் யோகியன் சுயசரித்தில் குருஜி ரொம்ப அருமையாக சொல்லிட்டார். கண்டென்ஸ் பண்ணி நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயே சிறப்புத்தன்மை இருக்குது. அந்த சிறப்புத்தன்மை வெளியில் கொண்டு வரணும். இதுதான் நம்ம வாழ்க்கையினோட முக்கியமான குறிக்கோள். இப்போ அதை கொண்டு வரத்துக்கு வழி இறைவனோட இணையும் போது இறைவன்கிட்டே நேரடியாக கேட்குறது, இறைவா உனது திட்டத்தின்படி எனது வாழ்க்கையை எப்படி நடத்துறது எனக்கு சொல்லிக் கொடு. கரெக்டு தானே? ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கொண்டு வரணும் இறைவனோட. பயப்படக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. அன்பு மூலமாக இறைவனோட இணைந்து, இறைவா நீ தான் இந்த இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கிரியேஷன் பண்ணிட்ட. நான் பெங்களூரில் இருக்கும் பொழுது ஒரு தடவை புரந்தரதாசரோட தாசர் நாமா அதுலேருந்து ஒரு வரி கோட் பண்ணேன். அபராதி நானல்லா, அபராதா நனதல்லா. அதாவது என்னோட தப்பு வந்து என்னோட தப்பு இல்லை அது. ஏன்னா நீ வந்து என்னோட சேர்த்து ஒரே மெய்ப்பொருளோடு இணைந்திருந்தா ப்ராப்ளமே கிடையாது. நீ தான் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கிரியேஷன் பண்ணிட்ட, மாயனோட சக்தியெல்லாம் உருவாக்கி என்னோட வெளியில் தள்ளிட்ட. அதனால் இப்போ உள்ளே இழுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி இறைவனோட நம்ம இணையும் பொழுது நம்ம இது ரொம்ப ஈஸியாகிடும். ஆன்மீகத்தில் கஷ்டப்பட வேண்டியது அவசியமே இருக்காது. பின்ன இருந்தாலும் இறைவன் வந்து அவளை ஈஸியாக வெளியில் விட மாட்டார். ஏன்? அவர் பார்க்குறாரு உண்மையாக நமக்கு அன்பு இருக்கா இல்லையா. பரிசை பண்ணி பார்க்குறாரு, பரிசோதனை செய்து செக் பண்ணி பார்க்குறாரு உண்மையான அன்பு இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது இறைவன்கிட்ட ஏதாவது வேணுங்கிறதுக்காக இறைவனுக்கு போகிறோம். நான் அந்த ஐஐடியில் படிக்கும்போது அங்கே ஒரு கோவில் இருக்குது, ஜலகண்டேஸ்வரர் கோவில். அது நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போக மாட்டாங்க. அங்கே பரீட்சைக்கு 2 நாள் 3 நாள் போல வந்து நிறைய கூட்டம் வரும். எல்லோரும் ஏன் வராங்கன்னா பரீட்சை நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக. அப்போ அந்த கோவிலுக்கு வர ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லோரும் அந்த மாதிரி தானே பண்ணுறோம். ஏதாவது கஷ்டம் வரும்பொழுது, கஷ்ட காலத்தில் சாகப்போகிற சமயத்தில் சங்கரான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கஷ்டம் வரும்பொழுது அப்போ தான் இறைவனுக்கு வந்து யோசிக்கிறோம். அப்போ தான் அங்கே தான் போகிறோம். அதுக்கு பதிலாக புத்தி நம்ம வந்து டெவலப் பண்ணும்பொழுது, புத்தி கூர்மை அதிகமாகும் போது என்ன பண்ணுறோம், அதுக்காக வெயிட் பண்ணாமல் இப்போவே நம்ம முயற்சி செய்து இறைவனை ஏன் பிடிக்கக்கூடாது. நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, நமது எல்லாமே நல்லா நடக்கும் பொழுது, இந்த சமயத்தில் இறைவனுக்காக டைம் கொடுத்து இறைவனை பிடிக்கிறது நல்லது தானே. அப்போ கடைசி காலத்தில் எல்லா கஷ்டம்லாம் வந்துடுது, உடம்பு வியாதிகள், அப்புறம் மன வியாதிகள், அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம். அப்போ இறைவனை பற்றி நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா பலவிதமான கவலைகளால் நம்ம வந்து தாக்குது. இப்போ இந்த கோவிட் வந்தபோது பார்த்தீங்களா, எவ்வளோ நம்ம எல்லாருமே எவ்வளோ கவலைப்பட்டு, நிறைய பேர் உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் சுவாமி சிதானந்தர் நம்ம பிரசிடெண்ட் என்ன சொன்னார், யோகதா பக்தர்களுக்கு அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நமக்குள்ள ஒரு திறவுகோல் இருக்குது. இன்றைக்கி இந்த டாபிக் அதானே, திறவுகோல். என்ன திறவுகோல்? வெற்றிக்கு திறவுகோல், நம்ம ஆனந்தத்துக்கு திறவுகோல், மகிழ்ச்சிக்கு திறவுகோல். அது என்னது? கிரியாயோகம். கிரியாயோகம் மூலமாக ஒளி உலகத்தை விடுபட்டு உள்ளே போகும்பொழுது, இறைவனோடு இணையும் பொழுது, அப்போ இறைவன்கிட்டே கேட்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏன் வந்திருக்கு, நான் என்ன பண்ணோம், அதில் என்னோட பங்கம் என்ன, அதில் அந்த மாதிரி பண்ணி நம்ம பங்கை நம்ம ஆற்றும் பொழுது, இதை மேனேஜ்மெண்ட்லேயே போய் சொல்கிறாங்க. இந்த டாக்டர் சொன்ன மாதிரி வெவ்வேறு ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணி நம்ம ரிஷி முனிகள் கண்டுபிடிச்சது இப்போ வேலிடேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறது பெட்டர். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்லேருந்து ஆப்ரேட் பண்ணால், அதாவது நிறைய விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எப்போது நினச்சி கவலைப்பட்டுகிட்டே உட்காந்துட்டு இருந்தால் நமக்குள்ளே உற்சாகமே இருக்காது, எனர்ஜியும் இருக்காது, சரியாக வேலை செய்ய முடியாது.
என்னால் என்ன பண்ண முடியும், அது மேலே ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சிச்சுவேஷனில், என்னோட பங்கு என்ன. அதான் மேனேஜர் இஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெத்தடை ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணும்பொழுது யோகதா பக்தர்களுக்கு கோவிட் வந்து ஒரு வரப்பிரசாதமாக ஆச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் இறைவனோட அந்த இணையறதுக்கு தீவிர முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மூலமாக சில சமயத்தில் கஷ்டம் வர்றது நல்லது தான். ஏன்னா கஷ்ட காலம் வரும்பொழுது நம்ம வந்து உண்மை என்ன, மெய்ப்பொருள் யார், நான் எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், இந்த கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் இல்லைன்னா நார்மலாக ரொம்ப பிஸியாக மும்முரமாக இருக்கும்பொழுது அங்கங்கே ஓடிக்கிட்டு ரொட்டீன்லேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான கேள்விகள் கேட்குறதுக்கே டைம் இல்லை. எனவே இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு எல்லாம் இப்போ பண்ணுறது என்ன, அந்த டாக்டர் சொன்ன மாதிரி முதல்ல பாயாசம் கொடுக்குறோம் சாப்பிடும்போது, அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஃபீஸ்ட் அதுக்கப்புறம் வரும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த டாக் வந்து ஒரு சின்ன உங்களுக்கு கோடி காட்டுறது தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களே முயற்சி செய்து அப்புறம் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும். பயிற்சி செஞ்சால் தான் வரும். திரும்ப அந்த பாரதியார் இதிலே முடிச்சிடுறேன் நான். அதாவது பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். ஸோ அனுபவம் கொண்டு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அனுபவம் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும், விடாமுயற்சி, திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும். ஏன்னா நம்ம கர்ம சம்ஸ்காரங்கள், தீவினைகள் நல்வினைகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம கூட பல பிறவிகள்லேருந்து. அதனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால பிராரப்த கர்மம்னு சொல்கிறது, அது மூலம் இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு எப்போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழியில் போகிறதுக்கு உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு ஒரு புஷ் வருது. அதை எதிர்த்து நம்ம சுதந்திரத்தை உபயோகப்படுத்தி நம்ம எது பண்ணுறது கரெக்டுன்னு விவேக சக்தியை உபயோகப்படுத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. ஆட்டோமேட்டிக்காக கோபம் வந்துடுது உடனே, யாராவது சொன்னாங்களே எரிச்சல் வந்துடுது உடனே. பட் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிறுத்தி பொறுமையோட, அவன் ஏன் அப்படி சொல்கிறாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு யோசித்து பண்ணிங்கன்னா அப்போ அந்த கோபத்தை வந்து நீங்கள் அடக்கி கோபத்தை மேலே வெற்றி வருது உங்களுக்கு. அந்த மாதிரி வெற்றி அடைய வேண்டியது ரொம்ப அவசியம். அதான் வெற்றி, அந்த உண்மையான வெற்றி எப்போ வரும், உள்ளுக்குள்ளே போய் இறைவனோடு இணைந்து நமக்குள்ள அமைதி, அன்பு, ஆனந்தம் அதைப்புறம் நமக்குள்ளே சேகரிக்கும் பொழுது நமக்குள்ள ஆன்மசக்தி அதிகமாகும் போது அப்போ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாகிடும். உள் உலகத்தில் முதல்ல போகணும், அப்புறம் வெளி உலகத்தில் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ரெண்டும் அவசியம். அதனால தான் நான் சொன்னேன்ல, அது மறந்து போயிட்டேன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன அட்வைஸ், அது அதிலே முடிக்கிறேன். பின்ன யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்துவா தனஞ்சய சித்திய அசித்திய சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே. அந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, யோகத்தில் ஆழ்ந்து போய் உன்னோட கடமைகளை செய். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்துவா தனஞ்சய, டிட்டாச்மெண்ட்டோட, அதாவது பற்றுதல் இல்லாமல், பற்று இல்லாமல், பற்றின்மை. பற்றின்மைங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பற்றின்மைன்னா என்ன, இது இறைவனோட ட்ராமா, நான் பண்ணல சிருஷ்டி, இறைவன் தான் பண்ணியிருக்காரு. அதனால் நான் என் இஷ்டப்படி பண்ணாமல் இறைவனோட திட்டத்தின்படி அவரை கேட்டு நான் வந்து கரெக்டாக நடித்தா அப்போ நமக்கு சுய விருப்பமே கிடையாது. அதை இறைவனை சந்தோஷம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். அதை இது பெரிய விஷயம். அதில் இப்போ நான் போகல, அதில் ஜஸ்ட்டு பற்றின்மை மட்டும் அதை மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் வெற்றி அடைஞ்சாலும் சரி, கொஞ்சம் ரொம்ப தற்காலிகமாக தோல்வி அடைஞ்சாலும் சரி, ஒரே மாதிரியாக பார்க்குறது. அது கடைசியாக வெற்றி தான் கிடைக்கும். பட் சில சமயத்தில் வெற்றி பாதையில் போகும்போது தோல்வி வரும். தோல்வியை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எப்போதுமே வெற்றியாக கிடச்சிட்டு இருந்தால் நம்ம எல்லோரும் ஈஸியாக வாழ்க்கை போயிடும். பட் குருஜி சொன்னார், ஸ்மூத் லைஃப் இஸ் நாட் ஏ விக்டோரியஸ் லைஃப். அதாவது நமக்குள்ள ஒரு சேலஞ்சஸ், ப்ராப்ளம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, தோல்வி அடையும் போது எப்படி அதை சமாளிக்கிறது, அதுலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி மேலே போகிறது, தட் வி ஹாவ் டு கெயின் ட்ரைனிங். அதுதான். ஸோ அதனால் இவர் சொன்ன பகவத்கீதை ஞாபகம் வச்சுங்க. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்துவா தனஞ்சய சித்திய அசித்திய சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே. இந்த சமநிலை தான் யோகம். எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கிறது, என்ன ஆனாலும் சரி, சாந்தமாக இருக்கிறது, அமைதியை இழக்காமல் ஆனந்தத்தோட, உற்சாகத்தோட, எனர்ஜியோட அந்த மாதிரி வேலை செய்கிறது இந்த உலகத்தில். ஸோ நம்ம எல்லோரும் அப்படி தானே இருக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் ரொம்ப பொறுமையோடு கலந்துக்கிட்டு, நான் ஏதோ இங்கே நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, நம்ம டாக்டர் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டு. ஸோ நான் வந்து சாதாரண மனுஷன், நான் ஏதோ சொன்னது நீங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இறைவனுக்கும் நன்றி, அப்புறம் குருமார்களுக்கு நன்றி, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஜெய் குரு.